Taste the Daily. ஏல மக்கா சபி லோகோன் கா நமஸ்கார். என்னப்பா புரியலையா? நானே சரியாக சொன்னேனான்னு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம்ண்டு ஹிந்தியில் சொன்னேன். நம்ம நிகழ்ச்சியில் எதுக்கு ஹிந்தின்னு யோசிக்கிறீங்களா? நாட்டில் எல்லாமே ஹிந்திமயமாகிட்டு இருக்கு. இங்கிலீஷில் இருந்த சட்டங்களை எல்லாம் ஹிந்தியில் பேர் வைக்க ஆகலாம். நமக்கு இங்கிலீஷில் இருக்கும்போதே ஒன்றும் புரியாது, ஹிந்தியில் பேர் வச்சா என்ன பண்ணுறது? இது ஒரு அப்பட்டமான ஹிந்தி திணிப்புன்னு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கூட கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கார். என்னமோ நாம் ஒரு 40 பேரை ஓட்டு போட்டு அனுப்பி வச்சுருக்கோம். ஓட்டு போட்டதுக்கு அவங்க ஏதாவது செய்வாங்களான்றதை பார்ப்போம். சரி மக்களே, நமக்கு எதுக்கு தேசிய செய்தி, உள்ளூர் செய்தியே நிறைய இருக்குது. போய் குறிஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை சொல்கிறேன். விளம்பர கவர்மெண்ட்டு அவ்வளவு ஒன்றும் சிறப்பாக செயல்படலைன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஐயா பிடிஆர். அதாவது கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களோட பட்ஜெட்டு பற்றியெல்லாம் பேசி ஒரு வழி பண்ணிட்டார். ஐயா துரைமுருகன் டாஸ்மாக் சரக்கில் கிக்கு இல்லைன்னு சொல்லி பேசியிருந்தார்ல, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஐயாவோட பேச்சை கேட்டு குடிமகன்கள் குசியாவும் குடும்ப தலைவிகள் செம்ம கடுப்பாகவும் இருக்காங்க. வேடிக்கையாக பேசுகிறதா நினச்சி விளம்பர கவர்மெண்ட்டுக்கு ஐயா வேட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. திருக்கோவிலூரில் திமுக மருத்துவர் அணி நிர்வாகிக்கு சொந்தமான ஆஸ்பத்திரியில் 17 வயசு பிள்ளைக்கு கருக்கலைப்பு பண்ணியிருக்காங்க. பாவம், அந்த பிள்ளை இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்கான். 17 வயசு பிள்ளைக்கு கருக்கலைப்பு பண்ணுறது சட்டப்படி தப்புன்னு தெரிஞ்சும் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க பாருங்க. என்ன தைரியத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியலை. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பாவம் அப்பா. ஐயா கருணாநிதி காலத்தில் கூலி உயர்வு கேட்டு போராடி குண்டடிபட்டு பல உயிர்களை இழந்தாங்க. இப்போ ஐயா ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் இருக்க இடம் கேட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அரசாங்கம் கொஞ்சமாச்சும் கருணை காட்டணும்னு கோரிக்கை வைக்காங்க. விடியா திமுக கும்பல் கருணை காட்டுமா? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்தியிலையும் பார்த்துருவோம். மக்கா, பழைய சோத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அருமையாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த செய்தியும் ஒரு 2 நாள் முன்னாடி நடந்திருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில் பேசியே ஆகணும்னு சொல்லி சேர்த்துருக்கேன். சட்டசபையில் விளம்பர கம்பெனி என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கு. டாஸ்மாக் சரக்கில் கிக்லேன்னு பேசுகிறாங்கப்பா. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்கையில் அது சம்பந்தமாக பேசின ஐயா துரைமுருகன் பச்சை போர்டு கடை சரக்கில் கிக்கு இல்லை, அதான் கள்ளச்சாராயத்தை சிலர் வாங்குறாங்கன்னாரு. அவை முன்னவர் உதிர்த்த இந்த முத்தான வார்த்தைகளை கேட்டு குடிமகன்கள் குசியானாலும் குடும்ப தலைவிகள் டென்ஷன் ஆயிட்டாங்க. அதாவது ஐயா என்ன சொல்றாருன்னா, கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வீதிக்கு வீதி போலீஸ் ஸ்டேஷனாக திறக்க முடியும்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்குறாரு. உண்மைதான், முடியாதுதான். ஆனால் கள்ளக்குறிச்சியில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் வியாபாரமே நடந்திருக்கு. அதுக்கு பதில் சொல்ல சொன்னால் ஐயா மட்டும் இல்லை, திமுகவில் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்காங்க. சரி, முன்னவர் கதை தான் இப்படி இருக்குன்னா முதலமைச்சர் கதை என்னன்னு தெரியணும்ல. ஐயா ஸ்டாலின் பேசும்போது செம்ம டயலாக் ஒன்று சொன்னார். குற்றங்களை குறைக்கும் துறையாக மட்டுமில்லாமல் குற்றங்களை தடுக்கும் துறையாக செயல்பட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் ஆலோசனை கூட்டங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். எப்படி சார், குற்றங்களை தடுக்கும் துறையா காவல்துறை செயல்படணுமா? நீங்க இந்த டயலாக் பேசும்போதே உடுமலை பக்கம் கள்ளச்சாராயம் குடிச்சு 5 பேர் ஆஸ்பத்திரியில் கிடந்தாங்க. காவல்துறை குற்றங்களை தடுக்கலன்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்குறான். அதுக்கு ஐயா பதில் சொல்ல மாட்டேங்கீங்களே. ஆனால் ஒன்றுப்பா, திமுகவில் எல்லாருமே விடியலாச்சு சூப்பராச்சின்னு பேசிக்கிட்டு இருக்கையில் வழக்கம் போல் ஐயா பிடிஆர் வந்து திமுகவை கிளீன் போல்ட் ஆக்கிட்டார். நிதி ஒதுக்கீடுக்கு ஏற்பதான் எங்களால் பணி செய்ய முடியும். நான் சில புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டினால், இந்த நிதி ஆண்டுக்கு ஐடி துறைக்கு மொத்த நிதி ஒதுக்கீடு 119 கோடி. நம்ம இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கை மொத்த செலவு 4,59,000 கோடி. அதை ஒப்பிட்டு பார்த்தால் கர்நாடகா மாநிலம் 4 லட்சத்துக்கு அடியில் இருக்கும்.
தெலங்கானா மாநிலம் 3 லட்சத்துக்கு அடியில் இருக்கும். ஆனால் கர்நாடகா மாநிலத்துடைய ஆண்டுக்கு ஐடி துறைக்கு நிதி ஒதுக்கீடு 750 கோடி, தெலங்கானாவில் 276 கோடி. அப்போ அவங்கள ஒரு சின்ன சதவீதம் தான் நம்மளுக்கு ஒதுக்கியும். கேட்டிங்களா? அமைச்சரே சொல்றார், மற்ற மாநிலங்களை விட விளம்பர கவர்மெண்ட் பெருசா ஒன்று நிதி ஒதுக்கி சிறப்பாக செயல்படலை. ஏதோ நம்ம ஊர் முன்னாடி இருந்த கொஞ்சம் நல்லா இருக்காங்காட்டி இவங்க வண்டி ஓடுது. அட நான் சொல்லலை, ஐயா பிடிஆர் சொன்னதை வச்சு சொல்கிறேன். என்னமோ வழக்கம் போல இந்த கூட்டத்தொடர்லையும் அறிவிப்புகள் மட்டும் பலமாக இருந்தது. மற்றபடி சொல்லிக்கும்படியா ஒன்றும் இல்லை. மக்கா, சிஏஜினா என்னன்னு தெரியுமா? அதாவது கவர்மெண்ட்ல எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் சரியா இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் தான் சிஏஜி ரிப்போர்ட். இப்போ 2021-22 வருஷத்துக்கான தணிக்கை அறிக்கை ஒன்று வந்திருக்கு. அந்த ஒரே வருஷத்தில் மட்டும் கணக்குகளில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. டாஸ்மாகில் ஆரம்பித்து ஈபி வரைக்கும் குளறுபடிகள் நடந்தது அம்பலமாயிருக்கு. 2021-22 ஆண்டுக்கான தணிக்கை அறிக்கை, அதாவது சிஏஜி ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்கப்பா. அதில் டாஸ்மாகில் ஆரம்பித்து ஈபி வரைக்கும் பல குளறுபடிகள் நடந்திருக்குன்னு சொல்லுதாங்க. இப்போ இந்த டாஸ்மாகே எடுத்துக்கிட்டா விலையை ஏற்றுனாங்கல்லப்பா. விலையை ஏற்றும் போது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸை ஒழுங்காக கொடுக்கணுமா இல்லையா? பாட்டில் விலையை ஏற்றிட்டாங்க, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸை கொடுக்க காணோம். இதனால் 30 கோடியே 50 லட்சம் கவர்மெண்ட்டுக்கு வரலைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல, அது பற்றியும் சொல்லியிருக்காங்க. விளம்பர கும்பல் கிட்ட கேட்டால் நாங்கள் வாங்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிஏஜி ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, எப்போ பாரு தகுதி பார்த்து கொடுக்கணும்னு விளம்பர கும்பல் கிளாஸ் எடுக்கும்ல. கொரோனா காலத்தில் தகுதி இல்லாத 27,943 பேருக்கு நிவாரண நிதி கொடுத்துருக்காங்களாம். அதே மாதிரி ஒரே டெண்டரில் 6 பேர் ஒரே ஐபி அட்ரஸில் இருந்து அப்ளை பண்ணுறாங்களாம். எல்லாம் ஒரே ஆட்கள் செய்கிற வேலையாக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது. ஆக மொத்தம் ஒரே ஒரு வருஷ கணக்கை புரட்டி பார்த்ததில் திமுக கும்பலோட ஊழல் அம்பலமாயிட்டுன்னு நாம் சொல்லலை, தணிக்கைத்துறை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஐயா வேற முத்தான 3 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் புரட்டி பார்த்தா என்னென்ன வெளியே வருமோ தெரியல மக்கா. இந்த கணக்கு வழக்கு பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்கா, உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கு ஐயா, இந்த கள்ளச்சாராய பிரச்சனை மாதிரி என்னைக்கு கஞ்சா பிரச்சனை, போதைப்பொருள் பிரச்சனை எல்லாம் பெருசாக போகுதோன்னு நம்ம நிகழ்ச்சியில் பேசணும். எந்த நேரத்தில் பேசணுமோ தெரியலை, நடந்துருச்சியா. திருத்தணி பக்கம் கஞ்சா வியாபாரத்தை தடுக்காத திமுக எம்எல்ஏவை ஜனங்க ஆஃபீஸ் புகுந்து அலற விட்டுருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பக்கம் தாடூர் காலனின்னு ஒரு கிராமம் இருக்கு. இங்கே கஞ்சா வியாபாரம் செம்ம ஜோரம் நடக்கும். கஞ்சா போதை ஆசாமிகள் கஞ்சாவை போட்டு பொதுமக்களை அடிக்கிறது வெட்டுறதுன்னு அட்டகாசம் பண்ணுதாங்களாம். இது சம்பந்தமா சுமாரா 2 வருஷமா இந்த கிராம மக்கள் புகார் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்கல. இந்த நிலைமையில போன சனிக்கிழமை சாயந்தரம் கஞ்சா போதை ஆசாமிகள் 7 பேர் சேர்ந்து சுமாரா ஒரு 15 பேர் பொதுமக்களை அடிச்சு ஆஸ்பத்திரியில படுக்க போட்டிருக்காங்க. இதனால கடுப்பான ஜனங்க பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு சொல்லி திமுக எம்எல்ஏ சந்திரனோட ஆபீஸுக்கு வந்துட்டாங்க. ஆபீஸுக்கு வெளியில ஜனங்க நின்றுகிட்டு இருக்கையில எம்எல்ஏ சந்திரன் ரொம்ப நேரம் வெளியே வரவே இல்லை. கடைசியா வேற வழியே இல்லாம ஜனங்க உள்ள போய் எம்எல்ஏ கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. பாவம் திமுக எம்எல்ஏ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, என்ன இதெல்லாம்னு நடவடிக்கை எடுக்க போற மாதிரியே ஜனங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. ஏன் சார், தொகுதியில என்ன நடக்குன்னு எம்எல்ஏவுக்கு தெரியாதா? திமுக நிர்வாகிகள் தான் கஞ்சா வியாபாரிகளுக்கு துணையா இருக்காங்கன்னு ஜனங்க சொல்றாங்க. எம்எல்ஏ எதுவும் தெரியாத மாதிரி பேசுறாரு. விளம்பர கும்பல் உஷாரா இருக்கணும். நடவடிக்கை எடுக்காம எனக்கு என்ன கல்லா நிறைஞ்சா போதும்னு இருந்தீங்கன்னா ஜனங்க இப்படித்தான் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு இறங்கிடுவாங்க. மக்கா, இந்த சம்பவம் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. யூடியூப்ல பாக்குறவங்க தயவு பண்ணி கமெண்ட்டை போடுங்க. முன்னாடியே சொன்னது தான், நாட்டில் போதை பழக்கம் ரொம்ப அதிகமாயிட்டு.
எதிர்கட்சியான அதிமுக சே நோ டு ட்ரக்ஸ்னு மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு பிரபல நடிகர்களில் ஆரம்பித்து சாமானியர்கள் வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன? போதைப்பொருள் புழக்கம் பற்றி எதிர்கட்சி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை விளம்பர கும்பல் காது கொடுத்து கேட்காததால தான் இப்போ ஜனங்க எல்லாரும் எதிர்கட்சி சொல்கிறது தான் சரி, இனியும் பொறுக்க முடியாது, பொங்கி எழு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எழுச்சி எதை நோக்கி போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி நிகழ்ச்சி இத்தோடு முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.